இந்த 2026 பிப்ரவரி மாத பலனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தீங்க பார்த்தீங்களா, இது கிடைச்சா போதும்பா என் லைஃப் மாறிடும் அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அதன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கிரகங்கள் ரீதியாக எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை நிறைய போராட்டங்கள் சந்திச்சுக்கிருக்கேன். என்னுடைய பொருளாதாரம் ஒரு வளம் அடையக்கூடிய அளவுக்கு எப்போ கிடைக்கும், இப்போ கிடைக்குமா அப்படிங்கிறதையும் உறுதியாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க பார்த்தீங்களா. என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, எப்போ தான் புரிஞ்சுக்கிடுவாங்க, இது இந்த மாதமாச்சும் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா. இவ்வளோ அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். மாற்றங்களும் ஏற்றங்களும் நீங்கள் பார்க்கும் விதத்தை பொறுத்து இருக்கு. கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த லைஃப்பில் மாற்றங்குமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மாத பலன்கள் எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார். 2 ராசிக்கு என்ன பண்ணுவார், அவருடைய ட்ராவல் இருக்கும். அப்படியே இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் வந்து மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து என்ன பண்ணுவார், டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வைஸாக மாறும். மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது, கும்பங்கும் போது மகரத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வைஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்டிருக்கோம். இது வந்து பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. ஸோ அதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னென்னா இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன். மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு, அவங்களுடைய வருடங்கள் வேறு, இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, தசாபுத்தி இருக்குது. இதை மையமாக வைத்து தான் 70% எடுக்க முடியும். ஓகேவா. வந்து 20 to 30% அதாவது சாப்பிட வழியே இல்லை, பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே தலை சுற்று வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தாச்சும் தாகம் அடங்கும்பா, ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவேன் அப்போ நம்ம நினைக்கும் பார்த்தீங்களா. அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும், அந்த பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்டப்பறம் தான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அது உங்கள் சுய ஜாதகம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியல்ல. ஓகேவா. உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக, உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும். தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் 20 to 30% தான் என்பதை நம்மளுடைய நேர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும், நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் ஏதாவது இருந்தால் அது உறுதியாக விலகும். ஏன்னா இயல்பாகவே ரிஷபராசிக்காரங்க அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு ஏங்குறவங்க. ஒரு உண்மையான அன்பு கிடச்சிடாதா, நம்மளை புரிஞ்சு
நம்ம மேலே ரியாலிட்டியாக அன்பு காட்டிட மாட்டாங்களா அப்படிங்கிற இயல்பான குணம் உங்கள்கிட்ட உண்டு. அப்போ உங்கள்கிட்ட பேசுகிற நல்ல விதமாக உண்மையாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட போய் நிறைய விஷயங்கள் லாக் ஆகிருக்கீங்க. ஸோ பல பேர் உங்களை உறுதியாக சொல்லலாம், பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சுயநலத்துக்காண்டி தான் உங்களை இவ்வளோ நாளாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ அப்போ சுயநலவாதிகள் எல்லாருமே அது யாராக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஓகேவா, எங்கே இருந்தாலும் சரி, அவங்க ஃபோன் மூலமாக இருந்தாலும் சரி, கூடவே இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் சுயநலவாதிகள் அனைவருமே உங்களை விட்டு விலகி சற்று தூரமாக போகக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் கிரகங்கள் உறுதிப்படுத்துது. ஸோ அதே போல் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு, பணம் வரும். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் என்னென்னா வீண் விரை செலவுகள் செய்யாமல் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக சேமிப்புக்கான முதலீடாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று பேங்கில் போட்டு வைங்க பணத்தை. ஸோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இடங்கிட்ட வாங்குங்க. எங்கள் கையிலே காசு இல்லைங்க, நாங்கள் படுற கஷ்டம் இந்த 3 வருடமாக லைஃப்பில் எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு கஷ்டத்திலிருந்து விடுபட்டு கொஞ்சமாச்சும் ஒரு நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் மற்றும் அரசு ஊழியர்கள் மூலமாக சிறு சிறு எதிர்வினைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அரசு ஊழியர்னால் எல்லாருமே நம்ம இன்க்ளூடிங் எடுத்துக்கிடுவோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் இவருடைய காரகத்துவமான நம்முடைய காவல்துறை நண்பர்களுடைய தேவையில்லாத சின்ன சின்ன வாதங்கள் வந்துச்சுன்னா சற்று நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து ரொம்ப வளர்க்காமல் முடிஞ்ச அளவு அதை சுமூகமாக முடிச்சுட்டு நீங்கள் ரிலீவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அதை போய் தேவையில்லாமல் கொஞ்சம் ரியாலிட்டியை காட்டணும்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத சிக்கல்களை செவ்வாய் பகவான் மூலமாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் உறுதியாக போதும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.